செல்வா பார்த்துல்வா என்ன சிலம்பம் சுற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாம் செல்வா பார்க்க முடியல. அப்புறம் செல்வா நீங்கள் ஆளவே காணோம். நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தேன். அப்படியா? அப்படின்னு முக்கியமான வேலை ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் போயிருந்தேன். ஆடிஷனா? மச்சி பாரு ஆடிஷன் போயிட்டு வந்துருக்காண்டா. எது ஆடிஷனா? மச்சி அப்போ அவனை நடிச்சு காட்ட சொல்லலாம். ஆமாச்சி இதில் மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா சாய் பல்லவியோட எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். மச்சி சாய் பல்லவிக்கோடா பாடுறா. சரி ஏதாவது நடிச்சு காட்டு செல்வா. உங்கள் மாதிரி பண்ணுறக்குன்னு சும்மா ட்ரை பண்ணு. சரி நான் நடிச்சு காட்டுறேன் பாருங்க. சரி சொல்லு, என்ன ஒன் டைலாக்கா? நாங்கள் ஏதாவது சொல்லணுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்புறம் காமெடி டைலாக் பண்ண சொல்லி சொன்னாங்க. பப்பு கம் ஹியர், உங்க அக்கா வர சொல்லு. அக்கா சுருதி. அப்புறம் வந்து ஆக்ஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு சும்மா ஆக்ஷன் பண்ண சொன்னாங்க. அன்னையன் மாதிரி நான் பண்ணேன். அதை வந்து என்ன விட்டுருங்க சார், நான் சொன்னதே நான் தான், என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய் மன்னிக்க மாட்டேன்டா, அந்த தப்பு நான் பண்ணல, பண்ணதே நான் தான்டா. நான் தான் பண்ணேன். நடிக்க சொன்ன பாரு, நான் தான் பண்ணேன். என்ன மச்சி இது? தெரியலையே, ஒரு வேளை ஆடிஷனில் இப்படி தான் இருக்குமா? நான் போன ஆடிஷனில் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. சாய் பல்லவிங்கிறா கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கு. இருந்தாலும் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியா? இருறா, நம்ம பையன் பண்ணுவான் பாரு. முடிஞ்சிச்சு, நான் பண்ணுறேன். ஆமாச்சி வந்து பார்த்தீங்கன்னா செல்வா, ஆடிஷனில் நிறைய வெரைட்டி கேட்பாங்க. சும்மா இப்போ நான் வந்து கோவமாக பேசு அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் மாதிரி நடிச்சு கிடைக்கூடாது. சரியா? நம்ம போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த ஒரு செகண்ட் கோவம் வந்துடும். சூப்பர் மச்சி. சரியா? சிரிக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இது வந்து கோவத்தில் சிரிக்கிறது அந்த ஒரு வில்லன் அந்த மாசாக இருக்கும். இதே நார்மலாக சிரிக்கிற மாதிரி தான் நீங்கள் வா மோனே தம்பி பாரு சின்ன ரிகர்சல் அப்படி பண்ணிட்டு வா வா. இந்த வா பையன் ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கான். நீ வா வா மோனே இன்சைடு வா. அப்படி வைக்க பின்னாடி வைக்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி இது அழுகிறது. சரியா? இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. சும்மா படத்தில் நடிக்கிறதே வந்து நடித்தோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஓனாக என்ன பண்ணுறேன்ட்டு இருக்கு. சரியா சொல்வா? இப்போது சின்ன உதாரணம் செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து உனக்கு இப்போ வந்து போய் ஒருத்தர் மிரட்டுறேன் அப்படின்னா எப்படி மிரட்டுவேன்? டேய் வாங்கின காசு கூட்டுக்கு வக்கல்ல இஞ்சாண்ட உயிரோடு இருக்க. சூப்பர் வருவேன், என் காசு வட்டி மூலம் எடுத்துக்கிறேன் இல்லை அவ்வளோதான். சரிங்களா? இது மாதிரி கோவத்தில் அப்படியே எக்ஸ்பிரஷன் பண்ணுறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பயன்ட்டேன் அப்படின்னு உடனே நமக்கு ஆக்ஷன் அப்படியே மாறிடும். ஆனால் நான் ப்ளீஸ் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே உங்கள் காசு கொடுத்தா இது 6 மாதமா அப்படின்னு ஆக்ஷன் மாறுதில்ல. இது 6 மாதமா மாறுதில்ல. பார்த்தீங்களா? நான் 6 மாதம் அவன் வந்து எனக்கு 6 மாதம் அப்படிங்க வேறு. நான் 6 மாதம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது வேறு. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஃபன் அப்படின்னா இப்போ நாங்கள் அவன் வந்து போங்க மாட்டிட்டு போயிட்டா. இப்போ வந்து நீங்கள் யோசிப்போம், இது 6 மாதமா இத்தனை நாள் சும்மா தான் என்னடா இருந்துச்சு உனக்கு 6 மாதம் கேட்குறான். இவன் கேட்டால் அப்படியே கொடுத்துருவானுமா? நான் பார்க்குறது பார்த்துக்கிறேன்டா, உனக்கு காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது.
6 மாதமாடா 6 மாதம் 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது. 6 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, 5 பைசா கூட உனக்கு கிடைக்காதுடா, பார்த்துக்கிறேன்டா. இது வந்து காமெடியாக மாறுதுடா. காமெடி இன்னும் கொஞ்சம் வரல எனக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். சூப்பராக நடிக்கிறீங்க. நீங்கள் நல்ல வேலை ஆடிஷனுக்கு வேறு நீங்கள் வரல. நீ சொல்லவே இல்லையே, சொல்லி தான் நான் வந்திருப்பேன். ஏன் சொல்லவே இல்லையே? அதுதானே உப்பு போட்டு போயிட்டு அஜி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஆடிஷனா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணுமா? நீ சொன்னால் தான் செல்வா நமக்கு தெரியும் ஆடிஷன். சரி, எப்படியும் அட்டன் பண்ணிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன். இவன் எதுவும் சொல்லாமல் திடீர்னு அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் பாரு. முன்னாடியே சொல்லி நானும் கூட வந்திருப்பேன். சரி பரவாயில்ல, அட்டன் பண்ணிட்டேன், கூட செலக்ட் ஆயிடுவேன். சாய்ப்பாக கூட நீ போகிற நடிக்கிற போகணுன்னு நான் வேணும் வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிறேன். இருந்துச்சு. சரி செல்வா. ஆமாம், ரிசல்ட் என்னாச்சு? நீங்கள் கூப்பிட்றேன்னு நாங்கள். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். சிலம்ப கற்றுலான்னு வந்தேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு போல இருக்குதுங்க. சிலம்ப கற்றுக் கொடுங்கண்ணா. யார் உனக்கா? இல்லைண்ணா, என் பையனுக்குண்ணா. கற்றுக் கொடுத்தா போச்சு, உனக்கு சேர்த்து கற்று தரேன். ஓகேவா? ஓகே. வெல்கம். ஆனால் ரெகுலர் அட்டனன்ஸ் போன சரியா? கண்டிப்பாண்ணா. ஓகே, தேங்க்யூ.